ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம் புதூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இத்திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம் புதூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இத்திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம் புதூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 12,500 ஊராட்சிகளில் 2,500 முகாம்கள் மூலம் 15 அரசு துறைகளின் 44 சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் தொடக்கமாக பொதுமக்களிடம் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனுக்களை பெற்றார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சிவகுமார், இத்திட்டம் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? வணக்கம். அதாவது ஊரக பகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தருமபுரியில தற்பொழுது முதல்வர் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. தமிழகத்துல பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகள்ல சேவைகள் அவர்களுக்கு விரைவாக சென்றடையும் வகையில மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர்கள் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அந்த வகையில அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளில் இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஊரக பகுதிகளில் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை முதல்வர் தற்பொழுது வெளியிட்டு அதை செயல்படுத்தி இருக்கிறார். இத்திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள 12,525 ஊராட்சிகளில் 2,500 முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 15 அரசு துறைகளில் 44 சேவைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகின்றன. இந்நிலையில தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியை அடுத்த பழையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில இத்திட்டத்தை முதல்வர் தற்பொழுது தொடங்கி வைத்து வருகிறார். அதாவது நெடுஞ்சாலை, பொதுப்பணி, பால்வளம், வனம், ஆதிதிராவிடம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் சுமார் 500 கோடி மதிப்பில் 2000 பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் தற்பொழுது வழங்கி வருகிறார். அதாவது மகளிர் விடியல் பயண திட்டத்துக்காக தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே இயங்கி வரும் பேருந்துகளுக்கு மாற்றாக 20 புதிய நகர்ப்புற பேருந்துகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார். இதையடுத்து தற்பொழுது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தருமபுரியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதை முன்னிட்டு பல்வேறு அரசு துறைகளின் செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் இங்கு முகாமிட்டிருக்கிறாங்க. மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று உடனடியாக தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.